அன்பரே ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, உம்மை காணும்படி எங்களோட மனக்கண்களை திறந்து விடுங்க. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படி ஆண்டவரே எங்களோட மனக்கண்களை திறந்து விடுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹாமிலோர அபிஷரபலல வரபலல 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 ஹம்பரபி கரபி ஷலபோலிலிபி சந்தரபாதிரபாதிரடரபாதடரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே பிதாவாகிய தேவன் தாம் சிருஷ்டித்த மனிதர்களை உலாவும்படியாக அவர் வந்தார். இந்த காலை நேரத்திலேயும் கூட தேவ பிரசன்னம் மத்தியிலே இருக்கிறது. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே தேவருடைய பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்துருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம்.
என் கிருபை உனக்கு போதும். அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம கையில் சொல்கிறாருன்னா, கொடுக்குறாருன்னா, அது பின்னாடி பரலோக ராஜ்யமே இருக்கிறது. சர்வ சேனை தூதர்கள் இருக்கிறார்கள். தேவாதி தேவன் அங்கே இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர், சேனைகளின் கர்த்தர். என் கிருபை உனக்கு போதும். மாற்றாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு தேவையானது ஒன்று தான். இந்த காலை நேரத்தில் தேவன் நாம் பார்த்து சொல்கிற ஒரு காரியம், என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர். நம்ம யாருன்றது கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய பலன், நம்முடைய லிமிட் இவ்வளோதான்றது கர்த்தருக்கு தெரியும். மிஞ்சின பாரத்தை தேவன் நம் மீது ஒருபோதும் வைப்பது கிடையாது. நம்மளுடைய எபிலிட்டி, நம்ம இவ்வளோ தான் தாங்குவோம் அப்படின்றத நம்மை காட்டிலும் தேவன் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், என் கிருபை உனக்கு போதும். போதும்னா அதுக்கு மேலே ஒன்று தேவையில்லைன்னு அர்த்தம். இதுக்கு மெஞ்சி உனக்கு தேவையில்லை, இது போதும். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் 12 அப்போஸ்தலரில் ஒருவராக இல்லை. ஆனால் தேவன் பவுலை தெரிந்து கொண்டது பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமாக. அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அந்த இதில் ஒரு கை வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு கட்சிப்பாக ஒரு ஏதாவது வச்சுக்கோங்க. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். 9வது வசனத்தை வாசிப்போம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. தொடர்ந்து, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். அருமையானவர்களே, அநேக சத்தியங்களை ஆண்டவர் இந்த பவுல் மூலமாக தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அநேக வெளிப்பாடுகள், பரலோக ராஜ்யத்துடைய ரகசியங்கள் எல்லாம் தேவன் இந்த தூதன் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. ஏன்னா நான் சபை துன்பப்படுத்தியிருக்கிறேன். என்னால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மதித்திருக்கிறாங்க. நான் இதை பார்த்து ஒருத்தவங்க அப்போஸ்தலர் சொல்லுவதற்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபை. நம்மளாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாரும் அவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையை எடுத்து திருப்பி பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு ஒரு இருட்டிலிருந்து தான் நம்ம வெளியே வந்திருப்போம். நான் சொல்கிறேன், நான் இருக்கிறது தேவ கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவர் கிருபை. அதை தான் பவுல் இங்கே சொல்கிறான், நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கல. எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. அதை நான் வாங்கிக்கிட்டு
அதை வாங்கிட்டு நான் சும்மா இல்லை, அது எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற எல்லா பொருளையும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்போ தேவையோ அப்போ தான் அதை எடுத்து உபயோகப்படுத்துகிறோம். அது வரைக்கும் அது என்ன பண்ணும், லாக்கரில் இருக்கும். ஒரு கொசு என்னை கடிச்சிட்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய கிருபை அப்படி கிடையாது. ஒவ்வொரு நொடிக்கும் நமக்கு அது அவசியமானது. தேவனுடைய கிருபை என்பது வாங்கி பூட்டி பெட்டியில் வச்சுக்கிறது, எப்போ தேவையோ அப்போ எடுத்து உபயோகப்படுத்தக்கூடியது அல்ல. ஒவ்வொரு நிமிடமும். ஏன்னா நம்மளை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எவனை விழுங்கலாமோ என்று ஒரு சத்துரு நம்மளை சுற்றி சுற்றி வர்றோம். அப்போ நாம் பாதுகாக்கப்படும்படியாக, நம் குடும்பம் பாதுகாக்கப்படியாக, நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் நமக்கு உதவி செய்கிறது. அவரெல்லாம் சொல்கிறான், அவர் எனக்கு அருளிய கிருபை பெரிதாக இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். மற்ற 11 அப்போஸ்தலர் பிரயாசப்பட்டதை காட்டிலும் நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறோம். அவர் என்ன பிரயாசப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 நாம் வாசிப்போம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவ்வளவு இருக்குது. இதில் நம்ம எத்தனை சதவீதம் நம்ம சந்திச்சிருப்போம்? பவுல் சொல்கிறான், 1 குறைய 40 அடியாக. இயேசு கிறிஸ்து ஒரு முறை தான் அடித்தான். 1 குறைய 40 அடி. நான் சொல்கிறான், நான் 5 முறை அடிபட்டேன். அடுத்தபடியாக 3 தரம் சவுக்கடி மில்லர்களால் அடிபட்டேன். நம்ம யாரும் அடிபட்டவங்க இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நம்மளாம் நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம தேவ கிருபையினாலே நாம் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துடுறோம். இவ்வளோ அடி, இவ்வளோ மோசங்கள், கள்ள சகோதரர்கள். அவன் சொல்கிற லிஸ்ட்டை பார்த்தா, நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் எவ்வளோ ஒரு உபத்திரவத்தின் குகையிலேருந்து அவன் கடந்து வந்திருப்பான்றது நமக்கு புரியும். இவ்வளோ பண்ணியிருக்கிறான் பாருங்க. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம். நமக்கு இதெல்லாம் ஓரளவு பேச பண்ணியிருப்போம். நம்முடைய சத்துரு யார்? நம்ம வீட்டார் தான். சுய ஜனங்களினால் வருகிற மோசம் அதுதான் ரொம்ப வலிக்கும். எதிரி அடிக்கிற வழியை காட்டிலும் நம்ம கூட பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்மளை குழி பறிக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப வலிக்கும். ஆனால் பவுல் அதை கடந்து வந்திருக்கிறார். அடுத்தபடியாக பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில், சமுத்திரத்தில், கள்ள சகோதரர்கள், பிரயாசம், வருத்தம், கண் விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாணம், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா இவ்வளோ கடுமையான ஒரு பாதையில் அவர் வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் அங்கே என்ன சொல்கிறாரு, அந்த 1 கொஞ்சம் 15 வந்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல. இவ்வளோ நான் தான் கஷ்டப்பட்டேன், ஆனால் நான் அல்ல,
என்னுடனே இருக்கிற தேவ கிருபை. கிருபையே அப்படி செய்தது. நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கு தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதை தாங்கக்கூடிய பலன். நம்முடைய வாழ்க்கையில் வீட்டுக்கு வீடு வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, எல்லாருக்கும் கஷ்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அது இல்லைன்னா மனுஷனே கிடையாது. கட்டாயம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு முள் இருக்க தான் செய்யும். அநேகருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பமே முள்ளாக இருக்கும். புருஷனுக்கு பொண்டாட்டி முள்ளாக இருப்பா, பொண்டாட்டிக்கு புருஷன், பெற்றோருக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர். எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. நம்ம குத்துகிற முள் நம்ம பக்கத்தில் தான் இருக்கும். என்னென்னா அந்த முள்ளை தூக்கி எரிஞ்சிட முடியாது. அதை சகிக்க வேண்டிய சூழ்நிலை. நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் இந்த உலகத்தில் அதிகமாக கஷ்டப்படுறது நான் மட்டும்தான். அவங்கள பாரு நல்லா இருக்கிறாங்க, இவங்கள பாரு சந்தோஷமாக இருக்கிறாங்க, எப்போ பார்த்தா சிரிச்சுக்கிட்டு. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எதை நினச்சி சிரிச்சாங்கன்றது. நம்ம வெளியே தான் பார்க்குறோம். அருமையானவர்களே, நமக்கு மற்றவங்களை யாரையுமே பார்க்க வேண்டாம். நம்ம போயிட்டே இருப்போம். தேவன் நம்மோடு இருக்கிறார், அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அது போதும். என் கிருபை உனக்கு போதும். அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. அதை புரிந்து கொள்வோம் என்றால் நம்ம தான் வின்னர். இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். அதாவது ஆண்டவர் நம்மளை சும்மா அனுப்பலை. அவருடைய வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு, அவருடைய அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. நீ போகும் இடமா நான் உன்னு கூட வர்றேன்றார் ஆண்டவர். நீ போ, நான் பின்னாடி வர்றேன், இல்லைன்னா உனக்கு முன்னாடி வர்றேன். தேவையான நடுவுலேயும் உன் பட்சத்தில் தான் நான் நிற்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிரச்சனையில் தான் பார்த்துட்டே இருக்கிறோம். பவுல் பிரச்சனை சொன்னார், ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் அல்ல தேவ கிருபையை அப்படி செய்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நம்பி என் கிருபை உனக்கு போதும். இவ்வளோ பிரச்சனை நீ சந்திச்சிருக்கிற, எனக்கு தெரியாமல் அது நடக்காது. நம்முடைய வாழ்க்கை நடக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் பரத்துலேருந்து தெரியாமல் ஒரு மறைவாக ஒன்று எதுவும் நடக்கிறது கிடையாது. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் அறிந்தவராய் தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. அதை தாங்கும்படியாக, அதை எதிர்த்து நிற்கும்படியாக, அதை ஜெயிக்கும்படியாக. என்னாமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. நம்ம அதிகம் அந்த 11வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்ததினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? பவுலை தெரிந்து கொண்டது போல தான் ஆண்டவர் மோசையும் தெரிந்து கொண்டார். என்னுடைய ஜனங்களை நீ என்ன பண்ணணும், எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து விடுவிச்சு நீ அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டுட்டு போகணும். பவுல் சந்தித்த நம்ம அந்த ஒரு லிஸ்ட் வாசித்தோம் பார்த்தீங்களா, அதை காட்டிலும் 100,000 மடங்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்கள கட்டி மேய்க்கிறதுல அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன். லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்கன்னா லட்சக்கணக்கான டைரக்ஷன் எல்லாம் இழுத்துட்டு போவான். இவங்களை கட்டி மேய்க்கிறது அவ்வளோ. நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மோசே பாவம் தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் எல்லாத்துலேயும் தெய்வன் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்ம கையில் அதை ஒப்படைக்கவே மாட்டார். பவுல் அதை பவுல் சந்தித்த சூழ்நிலைகள் உபத்திரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவன் கிருபை சார்ந்து கொண்டான். நான் அல்ல. அநேக இடங்களில் பவுல் சொல்ல ஒரு வார்த்தை, நான் அல்ல. இங்கேயும் அதான் சொல்கிறார், நான் அல்ல தேவ கிருபை. எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபை அதுதான் என்னை தாங்க பண்ணது, என்னை வழி நடத்துனது அதுதான். இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ உபத்திரங்களை நான் சந்தித்து வந்தேன். ஆனால் நான் அல்ல. இதெல்லாம் நம்ம சொல்லி பழகணும். ஒருவேளை சரீரத்தில் நம்ம அதை அனுபவிக்கலாம், ஆனால் ஆவியிலே தேவன் அதை மேற்கொள்வதற்கு நம்மோடு தான் இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மோசஸ் சொல்கிற காரியத்தை பாருங்களேன்.
கர்த்தரை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்னையா? நீ இப்படி பண்ணிவிட்டீரு, எல்லா பாரத்தையும் என் தலையில் ஏற்றி வச்சுட்டீரு. அது உபத்திரவம்னே சொல்கிறான் பாருங்களேன். உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இதோ ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். கர்த்தர் தெரிஞ்சு தான் நம்மளை அனுப்புகிறாரு. ஓநாய்கள் ஆடுகள் போனால் அந்த ஆட்டோட நிலைமை என்னன்றது கர்த்தருக்கு தெரியும். தெரிஞ்சு தான் நம்மளை அனுப்புகிறாரு. அருமையானவர்களே, நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு மாத்திரம்தான் பிரச்சனை, அது மாத்திரம் நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்துடும். என்ன வாழ்க்கை, எவ்வளோ நாளைக்கு தான் சகிச்சு போகிறது? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே வராதா? சில சமயம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சீக்கிரம் வந்து வாருமையா, கூட்டிகிட்டு போமையா, உபத்திரம் தாங்க முடியலை. உள்மனதில் அப்படி ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. போதுமா ஆண்டவர், தாங்க முடியலை. ஆனால் பவுல் சொல்கிறான், நான் அல்ல, தேவ கிருபை எனக்குள்ள ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் நம்மளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அது தேவனுடைய கிருபை. நான் மோசைக்கு அது புரிய மாட்டேங்குது. என்ன ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு உபத்திரவத்தை கொண்டு வந்துட்டீங்களே, நம்முடைய கண்கள் எனக்கு ஏன் தயவு கிடைக்கல, ஏன் எனக்கு கிருபை கிடைக்கல? நம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்னையா நீர்? நான் எவ்வளோ உபத்திரவத்தில் இருக்கிறேன், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். தொடர்ந்து, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும். கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே முழுமையாக இருந்தது. பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். இன்றைக்கி நம்ம விசுவாசத்தில் தான் பார்க்குறோம். அவங்க நிஜமாகவே மாம்ச கண்களினாலே பார்த்தார்கள். எங்களுக்கு எதனால தெரியும்? உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொல்லிட்டீங்க, நல்லது தான். அதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. கிருபையை கொடுத்து தான் கர்த்தர் அனுப்புகிறாரு. அருமையானவர்களே, இது மோசஸுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதுதான். அவர் தெரியும், நம்ம கையில் ஒரு பொறுப்பை கொடுக்கும் பொழுது அதனுடைய வெயிட்டேஜ் என்றது கர்த்தருக்கு தெரியும். தெரிஞ்சு தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இங்கே அந்த என்னாகும் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. உமது இந்த நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதுன்னா, இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்மா, நம்ம தான் சுமக்கிறோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம செல்ஃப் சென்ட்ரடாகவே இருக்கிறோம். இன்னும் நம்ம மைண்டு ஃபுல்லாகவே என்னதுமா இருக்குன்னா, நான் தான். அதாவது பவுலை போல நம்மளும் சொல்ல கற்றுக்கணும், நான் அல்ல, தேவ கிருபை. என் கிருபை உனக்கு போதும்னா போதும் தான், அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. இவன் சொல்கிறான், உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாது போனது என்ன? ஆண்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு உண்டுப்பா, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. அதெல்லாம் ஒவ்வொன்று கேட்டுவிட்டு இங்கிட்டு சொல்கிறான், உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாது போனது என்ன? அடுத்த வருஷத்தை வாசிப்போம். இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு, இல்லை கடைசி பகுதி வாசிங்க.
நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தது ஏனோ, இவர்களை பெற்றது நானோ. என்ன சொல்கிறான்? இவர்களை கற்பம் தரித்தது நானு. ஏன் என்னை போட்டு இந்த பாடுபடுத்துகிறீர்கள்? நானாக இவங்களை சுமந்தேன். அருமையானவர்களே, கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுக்குறாருன்னா அதனுடைய பின்னணியை மோசே உணரவே இல்லை. அதான் இன்றைக்கி நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய பிரச்சனை, நான் என்னுடைய கஷ்டங்கள், நான் என்னுடைய உபத்திரவங்கள், இதை மட்டும்தான் நம்ம மனக்கண்களுக்கு முன்பதாக. நம்முடைய தியானம்ல அப்படி தான் இருக்கிறது. உட்கார்ந்தாலும் எழுந்திரிச்சாலும் இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானும். நானாயா பித்தேன்? என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறீரு. இதே இது பவுல் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். கலாத்தியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும். அப்போ ஏற்கனவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. மோசே சொல்கிறான், நானாயா அவனை கற்பம் தரிச்சேன், நானாயா பெற்றேன், எனக்கே அந்த உபத்திரவம். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கிருபை உனக்கு இருக்குது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எல்லாம் ஒவ்வொன்று கேட்டுப்பட்டு இங்கிட்டு சொல்கிறான், நானாக கற்பம் தரித்தேன், நானாக இதுகளெல்லாம் பெற்றேன். இதெல்லாம் மக்களாயா? இதெல்லாம் மனிதர்களா? கர்த்தர் தெரியாதா? அவரே என்ன சொல்கிறாரு? கலக வீட்டார். அவங்க பேர் கர்த்தரே பேர் வச்சுருக்கிறார். இஸ்ரேல் கூட்டத்தாருக்கு வணங்கா கழுத்து, கலக வீட்டார். கர்த்தர் தெரிஞ்சுதான் நம்ம கையில் அதை ஒப்படைச்சிருக்கிறாரு. இது கலகம் பண்ணுற கூட்டம் கர்த்தருக்கு தெரியும். தெரியாமல் இல்லை, தெரிஞ்சுதான். போ, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொன்று கேட்டுப்பட்டு இங்கிட்டு உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடையாது போனது என்ன? இதை கோர்ட்லேருந்து வாதாடுற மாதிரி இருக்கு பாருங்களேன் கத்தட்டு. அப்போ கத்திரி சொன்ன அந்த வார்த்தை இருதயத்தில் இல்லை, காணா போயிடுச்சு. எது முன்னாடி நிற்கிதுன்னா, நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற கஷ்டங்கள், பாடுகள், அதுதான் முன்னாடி நிற்கிது. அப்போ கத்திரி சொன்னது என்ன? அது எங்கே போச்சு? ஏன் சொல்கிறான்? கிறிஸ்து உங்களில் உருவாகுவதற்கு நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். இதுதான் கிருபை. மோசஸுக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு, ஆனால் அவனுக்கு அந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. பவுல் தேவனுடைய பிரசன்னத்தை ஒரே ஒரு தடவை தான் பார்த்தான், அதுவும் கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் மோசஸ் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் பகலுனா மேகஸ்தமம், இரவுனா அக்னிஸ்தமம். தேவன் அவர்களோடு இருந்தார், தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது. ஆனால் அவன் சொல்கிறான், நானாயா கற்பம் தரிச்சேன். ஆனால் சொல்கிற வித்தியாசமாக இருக்கிறது. ரொம்ப படிமை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 2 பேரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2 பேரும் ஜனங்களை வழிநடத்தும்படியாக கர்த்தர் தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஒருவன் அதை சுதந்திரிக்கிற விதம், அதை ஏற்றுக்கொள்கிற விதம் வித்தியாசமாக இருக்கிறது. அவன் சொல்கிறான், நானாக கற்பம் தரித்தேன், நானாக அவங்களெல்லாம் பெற்றேன். இவன் சொல்கிறான், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். இன்றைக்கி ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க தெரியுமா? டீ கடை மாதிரி பெருகி போச்சு இப்போலாம் கருத்தரிப்பு மையம். நீ கொஞ்சம் போச்சுன்னா வீட்டுக்கு வீடு வந்துடுவாங்க போல இருக்குது. பவுல் சொல்கிறாரு, அந்த வேதனையை நான் அனுபவித்தேன் மறுபடியும். அப்போ பவுலுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்களேன். நமக்கு இதெல்லாம் ஒரு முன் மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, சமயத்தில் நம்ம குடும்பத்திலேருந்தே உபத்திரம் வரும். நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களே நம்மளை முள்ளாக இருப்பாங்க.
அப்போல்லாம் நம்ம என்னம்மா சொல்லணும்? கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் மறுபடியும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். உருவாகிற வரைக்கும், நான் கன்சீவ் ஆகிற வரைக்கும் நான் விடுற மாதிரி இல்லை ஆண்டவரே. கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் உருவாகணும், அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகணும், அந்த குடும்பத்தில் உங்களுடைய வெளிச்சம் பிரவேசிக்கணும். இன்றைக்கி நமக்கெல்லாம் வந்துற கோபத்துக்கு ஆண்டவரே அவனை ரட்சித்துறாதீங்க ஜெபிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நரழுத்து தான் ஆண்டவரே அவன் போகணும். என்ன பாடுபடுத்துகிறான் அவெல்லாம் ரட்சிக்கப்படவே கூடாது. கட்டாயம் நரகம் தான். அதை சொல்கிறாங்க. நம்ம கத்தை தெரிந்து கொண்டார். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. கத்தை தெரிஞ்சு தான் நம்மிடத்தை சேர்த்துருக்கிறாரு. நம்ம என்ன சொல்லணும்னா, கிறிஸ்து அவர்களிடத்தில் உருவாகும் இடம் நான் மறுபடியும் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். ஆனால் மோசேக்கு அந்த வெளிச்சமே இல்லை. கத்திட்ட போய் சொல்கிறான், என்னையா நீர் உன் கண்கள் எனக்கு கிருபை கிடைக்குன்னு சொன்னீங்க, இப்போ நீ போட்டு இந்த உபத்திரத்தை வந்து மாட்டி விட்டு போட்டிங்களே. நம்ம சமயத்தில் நம்மளாம் கத்திட்டு அப்படி தான் நம்மளும் கூட பேசுகிறோம். ஒரு சின்ன காரியம் அதை சந்திக்க தெரியல. நம்மளோட ஒரு பவர் இருக்குது. கர்த்தர் நம்மளோட தான் இருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறதே கிடையாது. கர்த்தர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா சில்லற காரியங்களுக்கு தான். ஒரு கடுகு மாதிரி, ஒரு கருவேப்பிலை மாதிரி. அவருடைய மகத்துவத்தை முழுமையாய் நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ளணும். அவருடைய வல்லமை, அவருடைய பராக்கிரமம் எல்லாம் வந்து நமக்குள்ளே தான் இருக்கிறார். நமக்குள்ளே தான் இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாக இருக்கிறீர்கள் என்றும் அறியீர்களா? நம்ம அறிஞ்சிருக்கிறோம். மூல அறிவில் தான் அறிஞ்சிருக்கிறோமே தவிர அனுபவபூர்வமாக உணர்ந்து நம்ம அதை இது பண்ணுற மாதிரி இல்லை. அது எப்போ தெரியும்னா, திடீர்னு பிரச்சனை பெருசாக வெடிக்கும் பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும். எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துக்குள்ளே நிற்கிறோம், வார்த்தையானவர் நமக்குள்ளே எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறாரு, அப்போ தான் தெரியும். உடனே பழையபடி மோஸ்ட்லி மாதிரி ஆரம்பிச்சிடும், குழம்ப ஆரம்பிச்சிடும். இந்த என்னாகம் 11வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? பிரச்சனை இதுதான். அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் கலகம் பண்ணல, எங்களுக்கு இறைச்சி கொடுன்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணியிருக்கணும்? இறைச்சி நான் கிடைக்கும்போது கொடுப்பேன், அமையலாக இருங்கடான்னு சொல்லியிருக்கணும். இறைச்சி கேட்டது தப்பா? அவங்க கேட்டது தேவனுடைய பார்வையில் தவறாக இருந்தாலும் கூட, ஒரு மேய்ப்பனாக, ஒரு லீடராக இவன் அதை கையாள தெரியலை, அதை ஹேண்டில் பண்ண தெரியலை. உடனே கத்திட்ட போய் முறையிடுறான். என்ன ஆண்டவர், இவனுடைய கண்ணில் எனக்கு கிருபை இல்லாமல் போயிடுச்சு. அவங்க பண்ண பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? இத்தனை நாளும் மோசையாக பிரயாசப்பட்டு அவங்கள ப்ரொவிஷன் யார் கொடுத்தா? கர்த்தர் தானே பரத்திலிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. மண்ணாவை கொடுத்தது யார்? குடிக்க தண்ணீர் கொடுத்தது யார்? இப்போ மட்டும் இறைச்சி கேட்டு வந்து கேட்குறாங்க, நான் எங்கே போவேன்னு கேட்குறேன். மண்ணா கொடுத்தவருக்கு இறைச்சி கொடுக்க தெரியாதா? கற்பாரிலிருந்து நீரூற்றுகளை உண்டு பண்ண தேவனுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுக்க தெரியாதா? நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தான் ஏதோ பெருசாக சாதிக்கிற மாதிரி. நம்ம என்கிட்ட வந்து இறைச்சி கேட்குறாங்களே ஆண்டவர், நான் எங்கே போவேன் ஆண்டவர்? நீ எங்கேயும் போகாது. அது ஒன்றுடைய வேலையே கிடையாது. அது அவர் செய்கிற வேலை. அவர் செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் எதையும் தாங்கும் இதையும், நாங்கள் இதையும் சுமக்கிறோன்னு சொல்லி இழுத்து போட்டுக்கிட்டு கத்திட்ட விட்டுற வேண்டியதை கத்திட்ட விட்டுடணும். நம்மளால் சுமக்க முடியாது என்பது தேவனுக்கும் தெரியும். அதை கத்திட்ட ஹேண்டல் பண்ணிவிட்டு அவருடைய கிருபை சார்ந்து கொள்ளணும். நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை, அதுதான் அது காரணம். இவ்வளோ பிரயாசப்பட்டேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், பயங்கரமான உபாதை, வேதனை, கஷ்டங்கள் எல்லாமே அனுபவித்தேன். ஆனால் நான் அல்ல. இங்கே வேணா சொல்கிறான், இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் இறைச்சி கொடுக்குறதுக்கு எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்கள். இவருக்கு நடப்பு, நான் தானே மோசே, இப்போ என்னை பார்த்தா அவங்க அழுவாங்க. அப்பா நீ இல்லை, கர்த்தர். நம்ம நினச்சிக்கிறோம் நான் தானே, நான் இல்லைன்னா எங்கே என்ன ஒன்றும் நடக்காது, நான் தான், நான் அல்ல. முதல்ல சொல்ல கற்றுக்கொள்ளணும். நம்ம தான் எல்லாத்தையும், நம்ம இல்லைன்னு இங்கே வந்து சூரியன் காலையில் உதிக்காதுன்ற மாதிரி நம்ம ஒரு இமேஜை வச்சுக்கிறோம். நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காதாகும், நீ இல்லைன்னா இதை விட நல்லா நடக்கும். ஏன்னா கிரியை பண்ணுறவர், கிரியையில் நடப்பிக்கிறவர் கர்த்தர்.
அதை மறந்து போகக்கூடாது. இவன் அதான் புலம்புறோம், எரிச்சு கேட்குறாங்க, ஆண்டவர் நான் எங்கே போவேன் ஆண்டவர்? நீ எங்கேயும் போகாது, நீ சும்மா இருந்தாலே போதும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அலட்டிக்கிறோம், நான் எங்கே போவேன், நான் யார்கிட்ட போய் கேட்பேன், யார் வீட்டு கதவை தட்டுவேன்? அதுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு, நீ யாருக்கும் போகாதப்பா, நீ இருக்கிற இடத்துல அமர்ந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள். அவருக்கு பின்பு நாங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது, 1000-10,000 தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர் காற்றுகளையும் அதனுடைய எல்லா இயற்கையும் அவர் தனக்கு ஆயுதங்களாக உபயோகப்படுத்த முடியும். அவர் சொல்ல ஆகும். அருமையானவர்களே, நம்ம மோசையை போல நம்ம அநேக இடங்களில் நம்ம கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மிச்சமாக மோசையை தான் அநேக வாக்குவாதம் பண்ணுவான் பாருங்களேன். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. உன்னை யார் தாங்க சொன்னான்? ஆக்சுவலாக என்ன நிஜந்தம்மா, இவன் நினைக்கிறான் நான் ஒருத்தன் தான் இவ்வளோ பெரிய சுமந்துக்கிட்டு வரேன்னு. ஆனால் இவனையும் சேர்த்து கர்த்தர் தான் சுமந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவன் என்ன நினைக்கிறானா, நான் தான் இத்தனை ஜனங்களையும் நான் தான் சுமந்துட்டு வரேனாக்கும். நீங்களே சொல்லுங்கள், இது நியாயமா? நான் பாவம் இல்லையா? இவனுக்கு தெரியலை, இவனையும் சேர்த்து கர்த்தர் தான் சுமந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இவன் இதையும் சொல்கிறான். அருமையானவர்களை, நம்மளால சுமக்க முடியாது, அது கர்த்தருக்கும் தெரியும். அதனால தான் அவர் நம்மையும் சேர்த்து அவரும் சுமந்துக்கிட்டு இருக்கிறார். கிருபையினாலே நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் தான் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் அல்ல, தேவ கிருபை, நான் அல்ல. இவன் சொல்கிறான், நான் தானையா இவ்வளோ ஜனங்களையும் தாங்க முடியணும், இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. ஆனால் கத்திட்ட போய் ஒரு பரிதாபத்தை எதிர்பார்க்குறோம். உடனே ஆண்டவர், அப்படியாப்பா, ஐயோ பாவம் பிள்ளை, நீ இவ்வளோ தான் கஷ்டப்படுவ, நீ சொல்கிறது நியாயம்தான் அப்படின்னு எதிர்பார்த்தா. ஆனால் கர்த்தர் என்ன தர, இவே வாய் மூலமாக தான் அதை சொல்கிறாரு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல். நம்ம பிள்ளையை எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம சுமந்துட்டு வருவோம். நம்ம குட்டி பிள்ளையா நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை கர்த்தர் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தை நம்ம எப்படி பாதுகாப்பாற்றிட்டு வரும்? 2 கையில் அணைச்சி. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு சேதம் வந்துடக்கூடாது. ஒரு குழந்தை காட்டு பார்த்தா சளி பிடிச்சிடும், வெயில் பட்டால் பிள்ளைக்கு வேர்த்துரும். அந்த குழந்தைய நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். தூசி பற்றக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஜன்னெல்லாம் மூடு, எல்லாம் கதை போடு, ஏசியை போடு. தூசி, எவ்வளோ தூசி ரோட்டில் இருக்குது. அந்த பிள்ளைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நம்மளை எப்படி அவர் பார்க்குறாருன்னா, நீ உன் பிள்ளையை எப்படி சுமந்த பார்த்தியா, அதே போல் நான் உன்னை சுமந்து வந்திருக்கிறேன், உன்னை நான் தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் தான் உங்களை எல்லாத்தையும், நீ ஜனங்களை நான் தான் சுமந்துட்டு வர்றேன் ஆண்டவர். அப்படி கிடையாது என்பது முதலாவது புரிந்து கொள்ளணும். நாமளையும் சேர்த்து அவர் தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தான் நம்மளை சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தெரியும், நம்ம குழந்தைங்க இந்த பாரத்தை நம்மளால் சுமக்க முடியாது அல்லது நடக்க முடியாது. அவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். 15வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தனா, இவனை கொல்றதுக்காக கிருபை, என்னை கொன்று போடுன்னு சொல்கிறான். போதும் ஆண்டவரே. சூரச்செடியில் படுத்துக்கிட்டு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான், போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான்
நல்லவன் அல்ல. என் பிராணனை வாங்கிக் கொள்ளும். ஆண்டவர் எழுப்பி என்னமா சொன்னார்? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்ம உடனே போய் சூரிய தெளிவுபடுத்துக்கிறோம். போதும் ஆண்டவர், இந்த பொழப்பு பழைக்கிறதுக்கு நான் வந்துடுறேன், என் பிராணனை எடுத்துக்கங்க. அவர் இந்த மூச்சு அவர் கையில் இருக்குது. அவருக்கு தெரியும் எப்போ நிப்பாட்டணும். அது வரைக்கும் நம்ம இந்த மூச்சை நம்ம என்ன பண்ணிடணும்? இந்த பூமியில் நம்ம செயல்பட்டு கொண்டு தான் இருக்க வேண்டும். நம்மளாம் போய் கற்றுட்டு ஆலோசனை சொல்லக்கூடாது. இவன் என்ன சொல்கிறான்? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா. எங்கே கிருபை கொடுத்துருக்குறாரு? எதற்கு என்றால் இந்த பாரத்தையெல்லாம் சமாளிப்பதற்கு, சுமப்பதற்கு. ஆனால் இவன் சொல்கிறான், என் பிராணனை வாங்கிக்கொள்ளும். ஒரு ஏசப்பல்லுக்கு பயந்துக்கிட்டு ஒரு தீர்க்கதரிசி சூரிய செடியில் போய் படுத்துக்கிட்டான். நம்மளும் அப்படியே ஏதாச்சும் ஒரு சூரிய செடியை பார்த்து போய் படுத்துக்கிறோம். கர்த்தர் வார்த்தை அனுப்பி தான் பார்க்குறாரு. எழுந்திரி, போஜனம் பண்ணும், புசியும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நம்ம போய் கர்த்தர்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. போதும் ஆண்டவர், என் பிராணனை வாங்கிக்கோ. நம்மளை கேட்டால் கர்த்தர் பிராணம் நமக்கு கொடுத்தாரு. இந்த சுவாசத்தை கர்த்தர் நம்மளை கேட்டால் நமக்கு கையில் கொடுத்தாரு. கொடுத்தவருக்கு எடுக்கவும் தெரியும். நம்ம போய் அவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய அந்த கிருபை நமக்குலாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதாவது சத்தியத்தை நாம் கேட்குறோம், படிக்கிறோம், ஆனால் ஆவியிலே அது உணரப்படாமல் இருக்கிறது. ஏதோ இருக்குது, ஏதோ பிரசங்கத்தை கேட்குறோம், என்னத்தையோ படிக்கிறோம், ஆனால் உள்ளே போய் அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா? நம்முடைய ஆவிக்கிற ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்குதா? நம்ம பலன் மேல் பலன் அடைந்து சீயோனிலே அந்த அனுபவம் நமக்குலாம் இருக்கணும். இன்றைக்கி நான் வேதத்தை படித்தேன் என்றால் அது என்னை உருவாக்குறதாக, என்னை எடிட் பண்ணுறதாக. அப்படி இல்லைன்னா நான் படிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேதத்தை படிக்கிறோம், ஆனால் அது உள்ளே போய் நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனை மாற வேண்டும். அப்படி இருக்குமானா நம்ம இப்படிலாம் புலம்ப மாட்டோம். என் பிராணனை வாங்கி கொள்ள மாட்டோம். பிராணனை வாங்குறதுக்காக கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு நோக்கத்தோடு தான் நம்முடைய சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குது. எதையுமே தேவன் விருதாவாக எதுவுமே செய்கிறது கிடையாது. கர்த்தர் எல்லாத்துலேயும் ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறார். எல்லாத்துக்கும் முகாந்தரம் உண்டு. அருமையானவர்களே, அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். நம்மளால் முடியாததை சாதிப்பதற்கு தான் தேவன் நம்ம மேல் கிருபையை கொடுக்கிறார். அதை நாம் கற்றுக்கொள்ளும். என் கிருபை உனக்கு போதும். நம்மளாம் என்ன பண்ணுறோம்னா சமயத்தில் சோர்ந்து போயிடும். ஏன் ஆண்டவரே, இவன் என்ன சொல்கிறான், இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு தேவையா ஆண்டவர், நான் கேட்டேனா ஆண்டவர், உடனே அந்த அம்மா அடுத்த ரூமில் ஜெபம் பண்ணணும், இப்படி ஒரு புருஷனா நான் கேட்டேனா ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இந்த உபத்திரம்? அருமையானவர்களே, தேவனுக்கு தெரியும். ஜாடிக்கு ஏற்ற மூடி தான் சேரும். ஜாடி ஒரு சைஸாக இருந்தால் மூடி இன்னொரு சைஸில் இருக்காது. அப்படி தான் கர்த்தர் சேர்ப்பார். தெரிஞ்சு தான் நம்மளை சேர்த்து வச்சுருக்கிறாரு. எதையுமே தேவன் யதார்த்தமாக செய்வது கிடையாது. நான் சொல்கிறோம், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததான். அதுவும் கிடைச்சிச்சுன்னா அதையும் கூட அவனுக்கு அந்த ஒரு விசுவாசம் வரல. பாருங்களேன், உங்கள் கிருபை எனக்கு இருக்கு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படி சொல்லுவானா? ஏன்னா சொல்கிறான், கிருபை கிடைத்ததானால் என் பிராணனை வாங்கிக்கங்க. எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்களேன். நம்ம இதை விட சூப்பர் ஜெபம்லாம் பண்ணுறோம். நம்ம இதே மாதிரி தான் நம்முடைய பெரிய சமயத்தில் இருக்குது. என்னாண்டவர், இதெல்லாம் நான் கேட்டேனா? இந்த உபத்திரம், இந்த மூஞ்சிகளெல்லாம் நான் பார்க்கணுமா? இந்த கஷ்டத்தில் நான் அனுபவிக்கணுமா? இப்படி ஒரு பிள்ளைய நான் உன்ட்ட கேட்டேனா ஆண்டவர்? எனக்கே இப்படி ஒரு குழந்தை கொடுத்தீங்க, எனக்கே இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ உபத்திரம் ஆண்டவர்? என் கிருபை உனக்கு போதும். அதுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுக்குறாரு. தெரிஞ்சு தான் கொடுத்துருக்கிறாரு. பலன் கொடுக்கிறவர் தேவன், நம்முடைய தேவன். அருமையானவர்களே, சத்தியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மனசோர்வே வராது. அதை ஜெயிக்கக்கூடிய பலன் நமக்குள்ளாக இருக்கிறது. சூழ்நிலைகளை மாற்றும்படியாக பவுல் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு வந்தனால அது செத்து போகலை. பாருங்களேன், அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில்
முற்று பெறாமல் அது அப்படியே போயிட்டே இருக்கும், ப்ராசஸ்லேயே இருக்கும். நீங்கள் அதை கடைசி அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது ஆவியானுடைய நடவடிக்கைகள். அப்போ சில நடவடிக்கைகள் இருக்குது, ஆனால் ஆவியானுடைய நடவடிக்கைகள் அதுக்கு முடிவே கிடையாது, அது போயிட்டே தான் இருக்கும். பவுல் அங்கே மறித்து போயிட்டான், அவங்களுக்கெல்லாம் அடக்க பண்ணாங்களாம் அங்கே எழுதப்படலை. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட முடிவு என்பது அவர் கையில் இருக்கிறது, நம்ம கையில் கிடையாது. தேவ கிருபையை நாம் இன்னும் அதிகமாக சுதந்திரிக்க வேண்டும். காலையில் இருந்துச்சுன்னா அவருடைய கிருபையை நீங்கள் விசுவாசத்தோடு அதை உணருங்க. காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. 91ஆம் சங்கீதத்தில் ஒன்று இருக்குது, அந்த 91ஆம் சங்கீதம் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. எடுத்துங்க வாசிங்க, படக்குன்னு வாசிங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். நாங்கள் எங்கள் வாழ்நாள் வாழ்நாள் எல்லாம் எதன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு சொட்டு மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு தடவை டோஸ் கொடுத்தா போதும், 2 சொட்டு தான் கூட்டிகிட்டு போயிருங்க குழந்தைய. அப்படி கொடுக்கறது இல்லை, எங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைசி மூச்சு வரைக்கும் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. எப்போ பார்த்தாலும் மூக்கு வழியை விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு சிந்திக்கிட்டு போதும் ஆண்டவர், என் பிராணனை எடுத்துக்கங்க, நான் அந்த பூமியில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எடுத்துக்கங்க. இந்த ஜபத்தில் ஆண்டவர் கேட்கவே மாட்டார், அவர் தெரியும். காலை தோறும் அந்த வசந்த வாசிங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையில் சொன்னால் நம்முடைய இருதயம் இந்த மாதிரி வார்த்தையோடு போய் தேடி அதோட சங்கமம் ஆகணும். காலையில் சொன்னால் நம்முடைய சிந்தனை எங்கே போகுது? அன்றைய பாடுகளை குறித்து நம்ம அதிகமாக பாரப்படுறோம். ஐயோ நேரம் ஆகிடுச்சு, ஐயோ போகணும், ட்ரெயினை பிடிக்கணும்ப்பா, லேட்டாக போனால் அந்த பாஸ் வேறு கத்துவான், இதெல்லாம் சகிக்கணும், அது ஒரு உபத்திரவம். ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். காலையில் சொன்ன தேவனுடைய கிருபை எதுக்குதம்மா? வாழ்நிலெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், நிச்சயமாக இந்த வசனம் ஒரு நாள் போய் சொல்லாது. தேவனுடைய கிருபை நம்மை தாங்குவதை நம்ம உணர முடியும். அது நம்முடைய கண்ணீரை துடைக்கும், நம்ம மேலே இருக்கிற அந்த சுமையை அதை இலகுவாக்கி கொடுக்கும். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது இலகுவாகும். சுமை தான், ஆனால் வெயிட்லெஸ். அவருடைய கிருபை அவ்விதமாக இருக்கிறது. அருமையானவர்களே, என் கிருபை உனக்கு போதும். அது என்ன 11ஆவது அதிகாரத்துக்கு வாங்க, 16வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். பெரிய ஒரு மோசக்கு ஒரு லாஸ் பாருங்களேன். கத்திட்டு சொல்கிறான், உன் கண்கள் எனக்கு கிருபை கிடைக்காம போனது என்ன ஆண்டவர்? இந்த ஜனங்களை நானாக பெற்றேன், நானாக கர்ப்பம் தெரிவித்தேன், என்ன ஆண்டவர் இது? உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஓ அப்படி வரையா, சரி. உனக்கு கஷ்டமாக இருக்குதா, சரி. நீ என்ன பண்ண, ஒரு 70 பேரை கூட்டி வா. நான் என்ன பண்ணுறேன், அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை ஷேர் பண்ணிக்கிறான். நீ இவ்வளோ நாள் ஒரு ஆளாக கஷ்டப்படுறேன்னு சொல்கிறேல்ல, உனக்கு ஒரு 70 அசிஸ்டன்ட் தரேன், அவங்களும் இந்த பாரத்தை சுமப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். இப்போ ஒரு ஆள்கிட்ட இருந்த அந்த கிருபை 70 பேருக்கு பாகம் பிரித்து கொடுத்தாச்சு. கர்த்தர் நினச்சிருந்தானா தனியாக மோசே மேல் இருந்த அதே கிருபை அந்த 70 பேருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கலாம். தேவனால் இது முடியும்.
ஆனால் இவன் பொண்ணை புலம்பலை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இவன் ஒருவன் மேல் இருந்த கிருபையை 70 பேருக்கு. இப்போ வந்து இவன் இருக்கக்கூடிய அந்த கிருபை என்ன ஆயிடுச்சுன்னா 71 ஒரு பகுதி இவனுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய புலம்பல், முறுமுறுப்பு, அதனால் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை நம் கீழே தான் இறங்குமே தவிர அது நமக்கு ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வராது. ஒரு ஆள் மேலே இருந்த அபிஷேகம், ஒரு நபர் மேலே இருந்த தேவனுடைய கிருபை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 70 பேருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ உங்கள் கையில் வந்து 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆண்டவரே, இந்த 100 ரூபாய் வச்சுட்டு நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? உன்னை ஆண்டவர் 100 ரூபாய் வாங்கி 100 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கையில் என்ன இருக்கும்? 1 ரூபா தான் இருக்கும். நம்ம அப்படி தான் தேவனுடைய கிருபையை நம்ம எழுந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம அதெல்லாம் வந்து உணர்வது கிடையாது. அதான் நல்லா போயிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஒர்ஷிப் பண்ணுவோம், நல்ல ஸ்தோத்திரம், அல்லையிலேயே ஆர்ப்பாட்டம் தான். அப்புறம் சாயங்காலம் வந்தோடனே ஆரம்பிச்சிடும், புலம்பல ஆரம்பிச்சிடும். என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே? கத்துற ஒரு உழுக்குன்னு உலுக்கி, எப்பா விடுப்பா, உனக்கு தான் நான் தேவ கிருபையை கொடுத்துருக்கிறேன், இல்லை ஏனே போட்டு இந்த பாட்டு கொடுத்துறேன். நீ நான் அல்ல, தேவ கிருபை. அருமையானவர்களை, நம்மளாம் சொல்லி பழகலை. காலைதோறும் அவருடைய கிருபையை நம்ம தான் தேடணும். நான் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறதும் இல்லை, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் கிடையாது. காலையில் எழுந்தோடனே தனியாக ஒரு 5 நிமிஷம் அந்த கிருபையை உணரணும், நன்றி சொல்லணும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, நான் தனியால் கிடையாது, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க. உம்முடைய பரலோகராஜ்யம் என் சார்பாக இருக்கிறது. உம்முடைய 1000-10,000 தூதர்கள் என் சார்பாக இருக்கிறாங்க ஆண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுங்கள், பழகுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்க, அவரை கனப்படுத்துங்கள். மோசே செஞ்ச தவறு என்ன ஆகிடுச்சுன்னா, அவன் ஒருவன் மேல் இருந்த அந்த கிருபை 70 பேருக்கு பங்கு போயிடுச்சு. உள்ளதும் போச்சுடா, தேவையாது ஒழுங்காக ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும். ரிசல்ட் என்ன தம்மா? இதே எண்ணாமத்தில் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தடம் அடித்தான். அநேக சந்தர்ப்பத்தில் தேவ சமூகத்தில் அழுது கெஞ்சி இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசின நபர். ஒரு கட்டத்தில் என் பேரை ஜீவ புஸ்தகத்தை கிறுக்கி போட்டுருங்க ஆண்டவரே, ஆனால் அது ஜனங்களை மன்னிங்க. ஒரு பக்கம் வந்து தன் சகோதரியாக மீரியாம் பிரச்சனை பண்ணுறான். ஆண்டருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. அவளுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்துட்டார். குஷ்டரோகம் உள்ளவே பாளையத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்பட வேண்டும். தன் சகோதரிக்காக அங்கே அழுகிறான், ஆண்டவரே சகோதரி மன்னிங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபத்தை அவருடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். சில ஜனங்களை வந்து அவ்வளோ சகித்து கஷ்டப்பட்டு அவ்வளோயும் தாங்கி வந்த மனுஷன் இன்றைக்கி அவன் மேலே இருந்த கிருபை 70 பேருக்கு பங்கு போனதுனால இவன் சொல்கிறான், கலக விட்டார். ஆரம்பமே எப்படி இருக்குது? இப்போ தான் கண்கட்டு அறியுது அவனுக்கு. இவ்வளோ நாள் அவனுடைய கண்ணுக்கு அவர்கள் கலக விட்டாராக தெரியவில்லை. நீங்கள் அவன் பண்ணின ஜெபத்தில் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்காக அப்படி தேவ சமூகத்தை விழுந்து கிடப்பான். ஆண்டவரே, நீ வந்து எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்களுக்கு அவகீர்த்தி வந்துடும், உங்கள் கடவுளுக்கு வந்து இவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திராணி இல்லை, வழியிலே அழிச்சு போட்டான்னு உம்முடைய நாமத்தை தூசிப்பாங்க ஆண்டவர், மன்னிச்சிடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக ஜெபம் பண்ணுவான். இந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்தை விழுந்து கிடப்பான், அழுவான்.
ஒரு இடத்துல கெஞ்சி பிரார்த்தித்தான் போட்டிருக்கு. நம்ம எல்லாம் எடுத்தோம்னா லேட் ஆகிடும். நீ வீட்டில் போய் எல்லாம் படிங்க. அப்படிப்பட்ட மோசே இங்கே என்ன பண்ணுறான், கிருபை அவன்கிட்ட இல்லாததுனால கலக வீட்டாரே, ஆரம்பமே பயங்கரமாக இருக்குது. கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி ஒரு தடவை அடிக்க சொன்னால் என்ன பண்ணிட்டான், 2 தரம். காரணம் என்னதம்மா, அதை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த கிருபை இல்லை. 70 பேருக்கு அது பங்கிட்டு கொடுக்கப்பட்டாச்சு. அருமையானவர்களே, விதமாக தேவனுடைய கிருபை எனக்கு கொடுக்கல. அப்படி தான் பவுல் சொன்னான். அதை அந்த அதாவது வேலை வாசி பார்த்தீங்கன்னா அந்த 12வது அதிகாரம் வாங்க, 2 Corinthians 12. நான் முடிச்சிடறேன். அந்த வசந்த கீவேர்டை திருப்பி வாசிங்க. இல்லைம்மா, 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 100% ஆர்டர் வாக்கு கொடுக்குறார். பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்லி புலம்பாத, என் பலன் வரும், பூரணமாய் வரும். நம்ம என்ன பண்ணுறோம்மா, பலன் இருக்குது, அதை சுதந்திரிக்க தெரியல, புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம கர்த்தர் நம்மளை அதாவது அவன் என்ன சொல்கிறான், நான் பலவீனமாக இருக்கும்போதே நான் பலவானாக இருக்கிறேன்னு சொல்லுவான். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலபுள்ளனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அவன் அதை சாதாரணமாக எடுத்துக்கிறேன்றான். அது ஒரு கஷ்டமாகவே நான் எடுத்துக்கலாம் ஆண்டவர், எனக்கு அது பிடிச்சிருக்குது. ஏன்னா எனக்கு பலவீனம் பிசாசு கொடுப்பான், உடனே நீங்கள் அந்த பலன் கொடுத்துருவீங்க. அவன் என்னை அளவு வைப்பான், உடனே நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்திடுவீங்க. உன் பலவீனத்தில் நான் இருக்கிறேன், பூரணமாய் விளங்கும். ரோமர் 8வது அதிகாரம் 'அவன் சந்தித்த அந்த உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், இதில் பார்த்தீங்கன்னா, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டேன். இது 2 Corinthians 12வது அதிகாரத்தில் நீங்கள் திருப்பி இதை படித்து பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரத்துக்கு வாங்க, 35 வாசிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இதில் ஒரு லிஸ்ட்டு பவுல் சொல்கிறாரு. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், டார்ச்சர் 24 hours, எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அடுத்தபடியாக அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆடு என்ன பண்ணுவான், சமயத்தில் பார்த்து இந்த 2 வீலரில் கட்டி போட்டு தூக்கிட்டு போவாங்க, பாவமாக இருக்கும். அது ஒரு ஜீவனாகவே எடுக்கப்படுறாரு. கொஞ்ச கழிச்சு அது கசாப்பு கிடைக்கி அது தொங்கப்படும், தலைகளை தொங்க போட்டுருவாங்க, அவ்வளோதான் அதுக்கு மதிப்பு. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல நாங்கள் எண்ணப்படுகிறோம், கொல்லப்படுகிறோம். ஆனால் சொல்கிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம். அடுத்த வருஷம் சொல்லப்பட்டிருக்குது, இவை எல்லாவற்றிலும். நம்ம 1 Corinthians வாசித்தோம், இங்கே ரோமர்லேயும் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு,
இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயங்கொள்கிறவளாக இருக்கிறோம். முற்றும்னா 100% தேவன் நம்மளை ஜெயங்கொள்ளும்படியாகும். இருக்குது உபத்திரம், இருக்குது வியாகுலம், கண்ணீர் இருக்கத்தான் செய்கிறது. இவை எல்லாவற்றிலேயும் மோர் தென் கான்கரர்ஸ், ஜெயங்கொள்கிறவர்களை காட்டிலும் அதிக ஜெயம். வீட்டில் போய் எல்லாம் படிங்க. கர்த்தர் அறியாமல் நமக்கு எதுவுமே நடக்காது. எல்லாம் தேவன் தெரியும். அப்படியே அனுமதிக்கிறாரு. என் கிருபையை நீ உணரணும். நான் எதுக்கு உனக்கு கிருபை கொடுத்துருக்குறேன்? காலைதோறும் நீ மகிழ்ந்து களி கூறும்படி. கிருபை அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருசாகவே தெரியல. பாருங்களேன், சங்கீதக்காரனுக்கும் அது பெருசாக தெரியல. அவனுடைய வாழ்க்கையின் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. தாவீதுன்னா அப்படியே சுகமாக வாழ்ந்தான். சவுல் ஒரு பக்கம் துரத்தி முடித்தான்னு பார்த்தா அவன் வீட்டார் அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்நாளெல்லாம் யுத்தங்கள், வாழ்நாளெல்லாம் ரத்தம் சிந்தினான். அவன் சொல்கிறான், காலைதோறும் நாங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி. அதுதான் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. என் கிருபை உனக்கு போதும். இந்த வசனத்தை நீங்கள்லாம் அதிகமாக விசுவாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஐயா, கண்ணீரை தொடைங்க. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் நம்மளை கைவிடுகிற தேவன் கிடையாது. ஒரு நாளும் தேவன் நம்மளுடைய உபத்திரத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா எல்லாத்தையும் அவர் தான் ஏற்றுக்கொண்டார். நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், கசியடிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். உலகால் படிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கோ நித்திய ஜீவன் உண்டு. இந்த நாளிலும் கூட தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்ததுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்ரம், சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கோடா கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்தின் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே எங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நன்றி பலியிலே ஏறெடுக்கிறோம். எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை நீ நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலைதோறும் உடைய கிருபை எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும் சொல்லியிருக்கிறீங்க. உன் பலவீனத்தை என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னபடியால் நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இனி நான் அல்ல, தேவ கிருபையே ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களோட மனக்கங்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை கண்மணி போல காக்கிறீங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமப்பது போல நீர் எங்களை சுமக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்முடைய தூதலுக்கு நீர் கட்டளை கொடுக்கிறவராக இருக்கபடியால் ஸ்தோத்திரம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்களும் உலகத்தை ஜெயிக்கும்படியாக உம்முடைய கிருபை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பாமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். சபையை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
கடந்த நாட்களில் தேவன் உங்களை கண்மணி போல காத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய ஆண்டவரே பாதுகாப்பும் உம்முடைய பராமரிப்பும் இருக்கட்டும் ஆண்டவரே. அவரவருக்கு வேண்டிய எல்லாம் ஆண்டவரே கிருபைகளை கொடுங்க, தயவு கொடுங்க. நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நல்ல பிதாவே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் நீர் மாற்றியிருக்கிறபடியால் நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய வல்லமையை காணும்படி எங்களை இந்த காலை நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, சபையாருடைய குடும்பங்களாக உங்களுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். அவருடைய தேவைகளை சந்திங்க. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு வேண்டிய நன்மைகளை கொடுங்க. சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீங்க. கைடு சிற தொழிலை ஆஸ்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல ப்ரமோஷன், தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல அடரே ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். எல்லா வகையிலும் இவர்கள் வாழ்ந்து அடரே சுகமாக இருக்க தேவனானுக்கிற செய்யுங்க ஆண்டவரே. குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குழந்தைகள் மீது உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உங்களுடைய கிருபை பெருகட்டும். ஞானத்திலும் வளத்திலும் மனுஷத்தாயும் தேவ கிருபையிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. இசைக்கதை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், பாடகர் குழுவுக்காக ஸ்தோத்திரம், ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவரவருக்கு அதற்கு வேண்டிய ஆண்டவரே பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இப்போ அவர் சபை அந்த இடத்தை விட்டு கலைந்து செல்கிறார்கள். உங்களுடைய பிரசன்னத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். மீண்டும் சபையில் வந்து கூடும் வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், உங்களுடைய பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். உடைய நாம் ஒன்றைய மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கலைந்து செல்லுங்கள்.